கிரைம் நகரமான சென்னை. வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் பெண்கள், விவசாயியை எரித்துக் கொன்ற குற்றவாளிகள். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதாகவும் குற்றங்கள் குறைந்திருக்கிறதாகவும் ஸ்டாலின் பெருமையா சொல்லிக்கிட்டாலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறப்போ கிரைம் ரேட் கூடிக்கிட்டே தான் போகுது. வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்து பிழைப்பு தேடி வந்த குடும்பத்தையே கொன்னு புதைச்சிருக்காங்க. சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் கணவரையும் குழந்தையையும் கொலை செஞ்சு வீசியிருக்காங்க. என்னதான் நடந்துச்சு? இந்த கொடூர கொலைகள் எதனால நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜனவரி 26ஆம் தேதி சென்னையில குடியரசு தின கொண்டாட்டங்கள் களை கட்டி இருந்துச்சு. மெரினா பீச்ல ஆளுநர் கொடியேற்றத்தையும் அலங்கார ஊர்திகளையும் பார்க்க ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த நேரத்துல அடையார் இந்திரா நகர் 1வது அவென்யூ சாலையில ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த சாக்கு மூட்டைய சிலர் பார்த்து பயத்தோட போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீசார் அந்த மூட்டைய பிரிச்சப்ப அதுக்குள்ள ஒரு இளைஞர் வெட்டுக்காயங்களோட சடலமா இருந்தது தெரிய வந்துச்சு. உடனே விசாரணையை தொடங்கிய போலீசார் சாக்கு மூட்டை கிடந்த இடத்துல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சப்ப பைக்ல வந்த 2 இளைஞர்கள் சாக்கு மூட்டைய வீசிட்டு போனது அம்பலமாகி இருக்கு. கொலையானது யாருன்னு விசாரணை செஞ்சப்பதான் சாக்கு மூட்டையில சடலமாக இருந்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ் குமார்னு தெரிய வந்துச்சு. கொலையாளிகளும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் தெரிய வரவே கொலையாளிகளான சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ்னு படு பாதகத்தை செஞ்சிருக்காங்க. விடிய விடிய விசாரணை செஞ்சப்பதான் நடந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பீகார்ல இருந்து வேலை தேடி தன்னோட மனைவி 2 வயது மகனோட சென்னைக்கு வந்தாரு கௌரவ் குமார். தரமணியில இருக்கிற மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. குடும்பத்தோட பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலேயே கௌரவ் குமார் தங்கியிருக்காரு. குடியரசு தினத்துக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு குடியிருப்புல தனியா இருந்த பீகார் இளைஞரோட மனைவி கிட்ட மர்ம நபர்கள் சிலர் தவறா நடந்துகிட்டாங்க. அப்போ சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க கௌரவ் குமாரோட மனைவியோட அலறல் சத்தம் கேட்டு அங்க வந்திருக்காரு கௌரவ் குமார். தன்னோட மனைவிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மர்ம நபர்களை தடுக்க முயற்சி செஞ்சப்ப அந்த கும்பல் கௌரவ் குமார அடிச்சு கொலை செஞ்சு சாக்குல கட்டி வீசிட்டாங்க. கௌரவ் குமாரோட 2 வயசு குழந்தையையும் கொலை செஞ்சு வீசிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவரோட மனைவியையும் கொடூரமா கொலை செஞ்சு குப்பை கிடங்குல வீசிட்டாங்க. திமுக ஆட்சியில தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமா மாறி போயிருக்கு. அதுக்கு இந்த சம்பவங்களே சாட்சி. தமிழ்நாட்டுல தினந்தோறும் நடக்கிற இந்த சம்பவங்களால பலரும் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல நடக்கிற பல கிரைம் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க BNC டைம்ஸ் சேனலோட இணைந்திருங்க.